இந்த வீடியோல டிராப்டவுன் மெனுவை எப்படி கிரியேட் பண்றதுன்னு BTreeயோட UIUX ட்ரெய்னர் உங்களுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ லெட் ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ட்ராப்டவுன் மெனு வித் ஹவரிங் அனிமேஷன் அண்ட் செலக்ட் பண்ண ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நம்ம இன்றைக்கி ஃபிக்மாவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தேவையான கலர்ஸ் டெக்ஸ்ட்டில் நம்ம வந்து லோக்கல் வேரியபிள்ஸை போய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே லோக்கல் வேரியபிள்ஸ் ஆட் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் வேரியபிள் இருக்கும். போயிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ 3 கலர்ஸ் தேவை. ஃபஸ்ட் கலர் வந்து நம்ம ஒயிட்டே வச்சுக்கலாம், பட் ஃபுல் ஒயிட் வேணால் பிட் டவுன். ஓகே, இது வந்து நம்ம என்ன ப்ரைமரி கலர்னு வச்சுப்போம். ஓகேவா? இன்னொரு கலர் வந்து நம்ம அதுக்கு மேலே மவுஸை ஹோவர் பண்ணும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் டார்க்கர் கலராக இருக்கலாம். ஸோ அதுக்கான வந்து கலர் சூஸ் பண்ணும்போது ஸோ ஹோவர்னு நேம் வச்சுக்கிறேன். இது கலர் வந்து நான் பிட் டார்க்கராக வச்சுக்கிறேன். ஐ ஹாவ் திஸ் கலர். ஸோ அடுத்து வந்து நம்ம டெக்ஸ்ட்கான கலர். ஸோ அதுக்கு வந்து நான் டெக்ஸ்ட் கலர்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? டெக்ஸ்ட் கலர்னு வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஐ ஹாவ் இந்த கலர். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த 3 கலர்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம ஆப்ஷன்ஸ்க்கான வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து இந்த எக்ஸாம்பிளில் வந்து நான் வந்து 3 ஆப்ஷன் வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு அதுக்காக ஸ்ட்ரிங் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 1 அதுக்கு வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்னா இப்போ நம்ம வந்து கண்ட்ரிஸ் நேம் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்தியான்னு வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து அதே மாதிரி ஆப்ஷன் 2 ஜப்பான். ஆப்ஷன் 3ல் வந்து நான் வந்து ஸ்ரீலங்கா. யா. ஓகே, இப்போ இன்னொன்று என்னென்னா எனக்கு வந்து நம்ம ட்ராப்டவுன் மெனுவில் வந்து செலக்ட் அ கண்ட்ரி இல்லை செலக்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு இது வச்சுக்கிறேன். செலக்ட் ஆப்ஷனுக்கு வந்து நான் வந்து செலக்ட் அ கண்ட்ரின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நான் எல்லாம் வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா இது தனித்தனியாக குரூப் பண்ணணும். ஸோ கலர் தனியாக, டெக்ஸ்ட் தனியாக நான் வந்து குரூப் பண்ணிப்பேன். ஸோ ஷிஃப்ட் அழுத்திட்டு 1 செகண்ட். ஸோ ப்ரைமர் சூஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட் அழுத்தினீங்கன்னா 1 2 இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு வேணாம், எனக்கு எல்லாமே தான் வேணும்னா நீங்கள் வந்து ப்ரைமரி செலக்ட் பண்ணி எல்லாமேனா ப்ரைமரிலேருந்து டெக்ஸ்ட் கலர் 2 சூஸ் பண்ண மட்டும் எல்லாம் சூஸ் பண்ணால் ப்ரைமரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் அழுத்திட்டு டெக்ஸ்ட் கலர்னால் 3மே செலக்ட் ஆயிரும். ஓகேவா? ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு நியூ குரூப் செலெக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு சைடில் குரூப் க்ரியேட் ஆயிரும். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இது வந்து நான் கலர்ஸ்ன்னு நேம் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு கலர்ஸில் வந்து 3 கலர் வந்துருச்சு. இப்போ வேரியபிள்ஸை போயிட்டு இதெல்லாம் நான் குரூப் ஆக்கணும். ஸோ இதில் செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து டெக்ஸ்ட்னு ஒரு குரூப் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு தேவையான நான் ஐட்டம்ஸில் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு ஆப்ஷன்ஸு நான் ஒரு டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஆட்டோலேட் ஷிஃப்ட் ஏ கொடுத்தா ஆட்டோலேட் வந்துடும். இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ ஆட்டோலேட் வந்துருச்சு, எனக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ எங்கள் பேடிங்லாம் செட் பண்ணிக்கிறேன். இது நான் 8ன்னு செட் பண்ணிக்கிறேன். இந்த பேடிங் நான் 16ன்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இதுக்கு நான் ஃபில்லும் கொடுத்துக்கிறேன். ஃபில் நான் இந்த கலர் வந்துருச்சா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எனக்கு டெக்ஸ்ட் கலர் மாறணும். ஸோ டெக்ஸ்ட் கலர் மாறணும். நான் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு கலர் கொடுத்துருந்தேன்ல. ஸோ நீங்கள் இங்கே போனீங்கன்னா இங்கே வந்து ஸ்டைல்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ண உடனே நம்ம டெக்ஸ்ட் கலர் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஆட் பண்ண வேரியபிள்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். டெக்ஸ்ட் கலர் இந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஓகே, எனக்கு இது இந்த பட்டனுக்கு வந்து அந்த ஆப்ஷன் ஃபில் கலர் வந்து எனக்கு வந்து ப்ரைமரி நான் சூஸ் பண்ணி வச்ச கலர் தான் வேணும். ஸோ நான் ப்ரைமரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா எனக்கு இதோட சைஸை நான் 213 மாற்றி வச்சுக்கிறேன். எனக்கு ஆப்ஷன்ஸ் லெஃப்ட் இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஆட்டோ லேஅவுட்டில் இங்கே லெஃப்ட் வச்சுக்கிறேன். ஓகே, நான் லெஃப்ட் அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஒரு காம்பனண்ட்டாக நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ட்டு கொடுத்து ட்ராக் பண்ணிங்கன்னா இதோட இன்ஸ்டன்ஸ் வந்து ரெடி ஆயிரும். உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ்க்கு காம்பனண்ட்னா இந்த இப்படி இருக்கும், ஃபில்லாக இருக்கும். இன்ஸ்டன்ஸாக உங்களுக்கு இந்த மாதிரி மட்டும் உங்களுக்கு காட்டும். ஸோ இதான் டிஃப்ரென்ஸ் வச்சு நீங்கள் இந்த இதை வச்சா நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிப்பீங்க. இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன்னா இப்போ இதே மாதிரி நான் மொத்தம் எத்தனை ஆப்ஷன் எனக்கு நான் எத்தனை கொடுத்தேன் 3 ஆப்ஷன் கொடுத்தேன். ஸோ 3 இது சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 3 க்ரியேட் பண்ணிட்டேன்னா இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்டைலுக்கு நான் 5 கார்னர் ரேடியஸ் 5 வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா
இது எல்லாத்துக்கும் நான் ஆட்டோ லேஅவுட் இருக்கா கொடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஃபில் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபில்ல கலர் வந்து நான் அந்த ப்ரைமரியோட கலர் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு க்ரியேட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஹாவர் பண்ணும்போது கலர்ஸ்லாம் மாறணும்ல. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன வேரியண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதோட கலர் மாற்றணுன்னா இதுக்கு நான் ஹாவர்னு நேம் வச்சுக்கிறேன். நேம் வச்சுக்கிட்டு இதுக்கு நான் கலர் மாற்றணுன்னா அதே மாதிரி தான் இங்கே போயிட்டு நான் இந்த கலர் மாதிரி ஆப்வியஸாக கலர் மாறிடுச்சுல. ஸோ நான் ப்ரோட்டோடைப்பில் போயிட்டு இதை நான் கனெக்ட் பண்ணி என்ன கொடுக்குறேன்னா while ஹாவரிங்னு கொடுத்துட்டு ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு எம்டி ஃப்ரேம் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு ஒரு கலர் சும்மா இதே கலர் இருக்கட்டும். நான் வந்து இந்த ஃப்ரேமில் போய் வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணி பார்க்கும்போது நான் பண்ண ப்ரோட்டோடைப் ஒர்க் ஆகுது. தெரியுதா? ஹவர் பண்ணும்போது இந்த மாதிரி மாறுது. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் ஹவர் பண்ணுற ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த செலக்ட் கண்ட்ரியில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல அது நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ஆல்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து தனியாக வேணும். இதோட காம்பனெண்ட்டில் இன்ஸ்டன்ஸாக எனக்கு வேணாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே 3 ஆப்ஷன் இருக்குல்ல, கிளிக் பண்ணிங்கன்னா டிட்டாச் இன்ஸ்டன்ஸ்ன்னு இருக்கும். கொடுத்தீங்கன்னா இது ஒரு தனி இதாயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு போயிட்டு இங்கே இருக்குல்ல அப்ளை வேரியபிள் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நான் இது மாற்றிக்கலாம். ஸோ நான் எனக்கு இதில் வந்து செலக்ட் கண்ட்ரி தான் கொடுக்குறேன். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ட்ராப்டவுன் மெனுக்கு அந்த ஆரோ மார்க் இருக்குங்களா. ஸோ நான் என் பென் டூல் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஐகான்ஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து என் பென் டூல் எடுத்து நான் இந்த மாதிரி நான் சும்மா சின்னதாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் உள்ளே வைக்க போகிறேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் இப்போ பெருசாக இருக்குல்ல, இது நான் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். ஓகே, எனக்கு இது ஆப்டாக இருக்குது. இப்போ என்னென்னா எனக்கு வந்து இது இங்கேயே தான் இருக்கணும். ஏன்னா ட்ராப்டவுன் வேணும், எனக்கு ஆரோ அங்கேயே தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன இஷ்யூனா இப்போ அதை நான் சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு அது கூடயே வந்துடுது. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃப்ரேம் ஆட்டோ லேஅவுட்டில் இருக்குல்ல, நான் என்ன பண்ணுறேன்னா இதோட ஸ்பேஸிங் வந்து ஆட்டோவில் வச்சேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே செய்தாக இருக்கும். ஸோ இது நான் மாற்றினாலுமே எனக்கு அங்கேயே தான் இருக்கும், எனக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது. ஸோ திஸ் இஸ் டன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து காம்பனண்ட்டாக மாற்றிக்கிறேன். ஓகேவா? காம்பனண்ட்டாக மாற்றிக்கிட்டு இதுக்கான வேரியண்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, சிம்பிள். வேரியண்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ எனக்கு வந்து இதை நான் கிளிக் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறணும். ஓகேவா? ஸோ மாறுறதுக்கு நான் இங்கே 180 டிகிரின்னு மாற்றிக்கிறேன். இப்போ நீங்கள் ஈஸியாக நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃப்ளிப் வெர்டிக்கல் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துடலாம். பட் ஆனால் உங்கள் ஸ்மார்ட் அனிமேட்டில் நீங்கள் ப்ரோடைப் பண்ணும்போது உங்களுக்கு அது அனிமேஷன் வராது. ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே வந்து 180 டிகிரி நான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் டன். ஸோ எனக்கு இந்த அனிமேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும்னா எனக்கு வந்து இந்த ட்ராப்டவுன் மெனுஸில் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த பேர் மாற்றிக்கிறேன். ஓகே, நான் வச்சுருந்தேன் ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2ன்னு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஆப்ஷன் 1 இந்தியா வச்சு வரணும். ஆப்ஷன் 2ல் ஜப்பான், ஆப்ஷன் 3ல் ஸ்ரீலங்கா. ஓகே, திஸ் இஸ் டன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இது வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே போய் உட்காரணும். ஏன்னா இதை நான் கிளிக் பண்ணேன்னா ட்ராப்டவுன் மெனுவில் இந்த ஆப்ஷன்லாம் இது கீழே வரணும் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன், Ctrl+C கொடுத்துக்கிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+V கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன இஷ்யூ வரும்னா எனக்கு உங்களுக்கு தெரியுதா இந்த ஆட்டோ லேஅவுட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. என்ன பண்ணுறேன்னா அந்த லிஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அப்சல்யூட் பொசிஷன்னு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ லேஅவுட் இக்னோர் ஆயிரும். லைக் அது எதுவும் பிரச்சனை பண்ணாது. ஓகேவா? ஸோ இன்னொன்று இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணி இழுத்துட்டிங்கன்னா இதுக்கு வெளில இப்போ நம்ம இது இருக்குல்ல, இதுதான் வேரியண்ட்டு, நம்ம செலக்ட் ஓப்பன் இருக்குல்ல, இதுக்கு வெளில வந்து இதுக்கு போயிடும். அப்படி இருந்தால் ஒர்க் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கீஸை வச்சு ஆரோ கீஸை வச்சு நீங்கள் மூவ் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஃப்ரேம்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து இதுக்குள்ளே தான் எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ வேரியண்ட் 2க்குள்ளே இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ் இப்போது. ஓகேவா?
ஸோ ஆல் டன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கனெக்ட் பண்ணிடுறேன். ஆன் கிளிக் பண்ணால் எனக்கு இதெல்லாம் வரணும். சேஞ்ச் பண்ணிட்டேன்னா ஓகே. இப்போ நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், இதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போய் இங்கே வைக்கிறேன். ஸோ ஒர்க் ஆகுதான்னு இப்போ பார்ப்போம். ஒர்க்கிங் வெல். ஓகே. ஸோ ஓப்பன் பண்ண உடனே வருது. நான் திரும்பியும் நான் கனெக்ட் பண்ணணும். கிளிக் பண்ணால் பேக் போகணுன்னு சொல்லிட்டு ஓகே. ஒர்க் ஆகுதா? ஹோவரிங்கு ஒர்க் ஆகுது. டன். இப்போ நான் என்ன பண்ணணுன்னா எனக்கு வந்து இது மட்டும் ஒர்க் ஆகுது, செலக்ட் பண்ணால் வராது. ஸோ அதுக்கு நான் என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எனக்கு இந்தியா ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க. ஓகேவா? ஹோவரிங் மட்டும் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணி செலக்ட் பண்ணால் இது மாறணும். ஓகேவா? இந்தியான்னு மாறணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இன்ட்ராக்ஷன் ப்ளஸ் பண்ணிவிட்டு ஆன் கிளிக் தான். செட் வேரியபிள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பெய்ட் வெர்ஷனில் ஒர்க் ஆகும். பட் ஆனால் உங்களுக்கு டெமோ நான் எப்படின்னு காட்டுறேன். ஓகேவா? ஸோ செட் வேரியபிள்னு கொடுங்க. எது மாறணும்? எனக்கு செலக்ட் அ கண்ட்ரி மாறணும். ஸோ அதனால் செலக்ட் அ கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கிறேன். 2 வந்து எதுவாக மாறணும், எனக்கு இந்தியா சூஸ் பண்ண இந்தியான்னு மாறணும். செலக்ட் அ கண்ட்ரி இந்தியான்னு மாறணும். அதனால் ஆப்ஷன் 1 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம இதுக்கு தான் ப்ரோடைப் பண்ணியாச்சு. இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதா? ஓகே. பட் ஆனால் என்ன இஷ்யூனா இந்தியா சூஸ் பண்ணால் அப்படியே இருக்குது, இது க்ளோஸ் ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா நான் இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்தியா சூஸ் பண்ணிவிட்டு செட் வேரியபிள் கொடுத்துருந்தோம்ல, அதுலேயே இங்கே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டிங்கன்னா சேஞ்ச் டூன்னு இருக்கும். ஸோ அதுக்கு போயிட்டு எனக்கு வேரியன்ட் டூலேருந்து எனக்கு டிஃபால்ட் இதான் டிஃபால்ட். ஓகே. ஸோ அதுக்கு போயிட்டு நான் ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்துறேன். ஸோ ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ நான் செலக்ட் பண்ண உடனே இந்தியா சூஸ் பண்ண உடனே க்ளோஸ் ஆகிடுது. பார்த்தீங்களா? ஸோ இதே ஸ்டெப்ஸ் தான் நான் எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ணுவேன். ப்ளஸ் போயிட்டு சேஞ்ச் டு டிஃபால்ட், சேஞ்ச் டு டிஃபால்ட், ஸ்மார்ட் அனிமேட் இது கொடுத்தேன்னா ஸ்மார்ட் அனிமேட். ஸோ இப்போ நம்மளோட ட்ராப்டவுன் மெனு ரெடி ஆயிடுச்சு. ஸ்ரீலங்கா எடுத்தாலும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்தியா, ஜப்பான், ஸ்ரீலங்கா பண்ணோடனே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபிக்மாவில் எப்படி தான் ட்ராப்டவுன் மெனு நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். UI UX ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போயே BTree சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.